ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு சுண்டல் குழம்பு எப்படி குக்கரில் ஈஸியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கர்லாம் காஞ்சிருச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 3 பட்டை 2 லவங்கம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதையும் போட்டுக்கலாங்க. 3 பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கும் பொழுது தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சுங்க. நம்ம 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேங்க. மல்லித்தூள் நான் 3 டீஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா இதோட 2 டீஸ்பூன் போடுறாங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வணங்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே வணங்கும் பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மசாலா பொருள்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே ஒன்று கூடி வரணும். நம்ம அது முடி நல்லா வணக்கி விடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று கூடி வந்துருச்சு பாருங்கள். மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துறோங்க. சின்ன உருளைக்கிழங்காக ஒரு 7 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுறலாம். எண்ணெயில் கிளறும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பையே டேஸ்ட்டு மிஞ்சிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாவோடையே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா வணங்கிடுச்சு. சுண்டல் நைட்டு ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் நைட்டு ஊற வச்ச சுண்டல் நான் இப்போ சேர்த்துறேன். சுண்டல் பச்சையாகவே தாங்க சேர்த்துறேன். இது குக்கர்லேயே நல்லா வெந்துடும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கேஸும் நல்லா மீதியாகுங்க. இப்போ அந்த சுண்டலையும் நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ அந்த சுண்டல் நல்லா எண்ணெயில் கிளறி விட்டாச்சுங்க. நான் 4 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துனா போதும். நம்ம உருளைக்கிழங்கு வேறு போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை அரைச்சி நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்றுறோம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த சுண்டல், உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. தண்ணி மாதிரி நம்ம வைக்கும் பொழுது இதை சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டுங்க நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ 3 விசில் வரட்டுங்க. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கறி குழம்பு மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.